அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஜீனா ஷஹாபுதீன் மன்சூர். குர்ஆனிய சிந்தனையிலிருந்து சூரத்துல் பக்கராவின் 255வது வசனத்திலிருந்து ஆயத்துல் குர்சியை கவனிப்போம். அல் குர்ஆனின் மிக உயர்ந்த வசனம் ஆயத்துல் குர்சி ஆகும். அறிவிப்பாளர் உபை இப்னு கஅப், முஸ்னத் அஹ்மத், சஹீஹ் முஸ்லிம். யார் ஒவ்வொரு கடமையான தொழுகையின் பின்னாலும் ஆயத்துல் குர்சி ஓதி வருகிறாரோ அவர் சுவர்க்கத்தினுடைய தடையாக இருப்பது மரணித்தல் மட்டுமே. அறிவிப்பாளர் அபு உமாமா, சுனன் நசாயி, சஹீஹ் இப்னு ஹிஃபான். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்து வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மன் தல்லதி யஷ்ஃபஹு இன்தஹு இல்லா பிஇذنஹு يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. இதன் விளக்கத்தை கவனிப்போம். இறைவன் ஒருவனே ஆவான், அவனை தவிர வேறு கடவுள் கிடையாது. அவன் அழிவற்ற வாழ்வு கொண்ட நித்திய ஜீவியாவான். அவன் தன்னிலேயே தங்கி நிலைத்திருப்பவன். அவனை சிற்றுறக்கமோ தூக்கமோ பீடிப்பதில்லை. வானங்களிலும் பூமியில் உள்ளவை அவனுக்கே சொந்தமானவை. அவனது அனுமதியின்றி அவனிடம் யார் பரிந்துரை செய்ய முடியும்? அவர்களுக்கு முன்னேயும் பின்னேயும் இருப்பவற்றை அவன் அறிகிறான். அவனது அறிவில் அவன் நாடும் பகுதியை அன்றி வேறு எதனையும் மனிதர்களால் பெற முடியாது. அவனது சிம்மாசனம் வானங்களையும் பூமியையும் அடக்கி பறந்துள்ளன. அந்த வானங்களையும் பூமியையும் பாதுகாப்பது அவனுக்கு கடினமானதன்று. அவன்தான் மிக உயர்ந்தவனும் மகத்துவமிக்கவனும் ஆவான். இந்த வசனம் சிம்மாசன வசனம் என்ற தனது பெயருக்கேற்ப மகத்தான அறிவும் சக்தியும் கொண்ட இறைவனின் மிகப்பெரிய அதிகாரத்தை விளக்குகிறது. 10 வசனங்களை கொண்ட இந்த வசனத்தை படிப்படியாக நோக்குவோம். இறைவன் ஒருவனே ஆவான், அவனை தவிர வேறு கடவுள் கிடையாது. இவ்வசனத்தில் வரும் அல்லாஹ் என்ற பதமே இறைவன் என இங்கு மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் என்பது அரபு மொழியில் அமைந்த கடவுள் என்ற கருத்தை தரும் சொல். அல்லாஹ் என்ற அரபு மொழிச்சொல் போன்றே பிற மொழிகளில் இவ்வுலகை படைத்தாலும் அந்த உயர்ந்த சக்தியை குறிக்க வேறு பெயர்கள் இருக்க முடியும். ஆனால் கடவுள் ஒருவனே, அவனுக்கு நிகராக இன்னொரு கடவுள் கிடையாது. அந்த ஏக கடவுளுக்கு குழந்தைகள் கிடையாது. சிறிய கடவுள்கள் என்று யாரும் கிடையாது. கடவுள் என்ற நிலைக்கு ஒரே ஒருவனே சொந்தக்காரன் என்ற கருத்தை இங்கு கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். ஒரே கடவுள் என்ற கருத்தின் போது வணக்கத்திற்குரியவன் அந்த ஒருவனாகவே இருக்க வேண்டும் என்ற உண்மை பெறப்படுகிறது. உதவி தேடல், பாதுகாப்பு தேடல், வணக்க வழிபாடுகள், நேர்ச்சை வைத்தல், பலியிடல் போன்றவை அனைத்தும் அவனுக்காகவே நிறைவேற்றப்பட வேண்டும். ஏகத்துவத்தின் முதற் கருத்து இது. பௌதிக உலகுக்கு அப்பால் நின்று அந்த பௌதிக விதிகளையும் மீறி உதவி செய்யக்கூடியவனும் பாதுகாப்பளிக்கக்கூடியவனும் அவனே. எனவே அவ்வாறான உதவி தேடலும் பாதுகாப்பு தேடலும் அவனிடம் மட்டுமாக இருக்க வேண்டும். இது ஏகத்துவத்தின் ஒரே கடவுள் கொள்கையின் 2வது பொருள். மனிதனையும் இவ்வுலக இரகசியங்களையும் நன்கறிந்தவன் இறைவன் மட்டுமே. எனவே மனிதனுக்கு வழிகாட்டவும் அவனை பொருத்தமானவனாவான். மனிதர்கள் அவனது வழிகாட்டலை பின்பற்றியே தமது வாழ்வொழுங்குகளை அமைத்து கொள்ள வேண்டும். அடிப்படையில் ஒருவனே கடவுள், அவனை தவிர வேறு கடவுள் கிடையாது என்ற இவ்வசனம் மேற்கண்ட 3 கருத்துக்களையும் குறிக்கிறது. இதுவே ஏகத்துவத்தின் சுருக்கமான விளக்கமாகும். ஆயத்துல் குர்சியின் அடுத்த வசனங்கள் அந்த ஒரே கடவுளின் யதார்த்தத்தை புரிய செய்கின்றன. அவன் அழிவற்ற வாழ்வு கொண்ட நித்திய ஜீவனாவான். அவன் தன்னிலேயே தங்கி நிலைத்திருப்பவன். ஏக கடவுளின் முதல் 2 பண்புகள் இவை. உயிர் பொருளே, இயங்கும், நாடும், சிந்திக்கும், ஆக்கும். இந்த கருத்து பின்னணியிலேயே இறைவன் உயிருள்ளவன் என்று இங்கு வர்ணிக்கப்படுகிறான். ஆனால் உயிர் மிக உயர்ந்தது, எமது அறிவுக்கும் கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. இறை நாட்டம், அறிவு, ஆற்றல், சக்தி என்பவற்றை விளங்கும் போது இத்தெளிவுக்கு வர முடிகிறது.
அதிகாரம் நிலைத்திருக்க உயிர்வாழல் அடிப்படையான தேவை. உயிரிழப்பு மரணித்தல் அதிகாரத்தை வீழ்த்திவிடும். கடவுள் மரணமற்றவன், சதா காலமும் நிலைத்திருப்பவன். எனவே அந்த கடவுள் அதிகாரம் நீடித்து நிலைத்திருக்கும். தன்னிலேயே தங்கி நிலைத்திருப்பவன் என்பது கையும் என்ற அரபு பதத்தின் கருத்தாகும். எனினும் அரபு மொழி வழக்கில் கையும் என்ற பிரயோகம் இரு கருத்துக்களை குறிக்கிறது. ஒன்று, சுயமாக நிலைத்திருப்பவன், வேறெந்த பொருட்களிலும் தங்கிராதவன். இரண்டாவது, நிர்வாகி, திறமைமிக்க உயர்ந்த நிர்வாகி என்பதாகும். கடவுளின் இப்பண்பு அவன் யாரிலும் எப்பொருளிலும் தங்கி நிற்காது சுயமாக நிலைத்திருப்பவன் என்பதை விளக்குகிறது. பௌதிக பொருட்கள் மீது அவன் தங்கியிருப்பதில்லை. வேறு ஒருவரின் அதிகாரத்தின் கீழும் அவன் தங்கியிருப்பதில்லை. அதாவது அவன் இப்பிரபஞ்சம் முழுவதையும் தனியாக நின்று நிர்வகிக்கிறான். மனித அறிவை திகைக்கச் செய்யும், மனிதனால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத அதி நுண்ணிய பொருட்களையும் மிக பாரிய பொருட்களையும் அதி தூரத்திலுள்ள பொருட்களையும் அடக்கியது அப்பிரபஞ்சம். அத்தகைய பிரபஞ்சத்தை நிர்வகிப்பவன் அவன். இவ்வாறு அழிவற்ற வாழ்வு கொண்ட நித்திய ஜீவனாகவும் முற்றிலும் தன்னிலேயே தங்கி நின்று அனைத்தையும் மிகச் சரியாக நிர்வகிப்பவனுமாகிய அந்த கடவுளில் தங்கி நின்றே அனைத்து பொருட்களும் வாழ்கின்றன, இயங்குகின்றன. இப்படி பறந்து விரிந்து வியாபித்திருக்கிறது அவனது நிர்வாகம், அவனின் அதிகாரம். இன்ஷா அல்லாஹ் இதன் அடுத்த பகுதி அடுத்த வீடியோவிலிருந்து தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.